திருமாரி செல்வராஜ் படைப்பாக வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் பைசன் திரைப்படம் நீண்ட காலத்திற்குப் பிறகு, அதாவது திரு சசி அவர்களின் பிச்சைக்காரன் படம் நம் மக்களிடம் ஏற்படுத்திய அதே தாக்கத்தை மீண்டும் மிக எளிமையாக அதே நேரம் மிக வலிமையுடனும் ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் திரை உலகைச் சேர்ந்த சிலரே ஏன் இம்மாதிரியான படங்களை எடுக்கிறீர்கள் என்று முட்டாள்தனமாக கேட்பது மிகவும் அபத்தமானது. ஆனால் மக்கள் இத்திரைப்படத்தை கொண்டாடி ரசித்த விதம் என்னை மிகவும் மகிழ வைத்தது. காரணம், ஒரே திரைப்படம் பல அறங்களை சொல்லிக் கொடுக்கிறது, எளிய மனிதர்களுக்கு ஏற்றாற்போல். ஒருவருக்கு பிள்ளைகளை ஆளாக்குவதில் தந்தைப்படும் துயரங்களை சொல்லும் படமாகவும், ஒருவருக்குதான் கொண்ட நோக்கத்தில் விடாப்பிடியாக உழைத்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லும் படமாகவும், ஒருவருக்கு விளையாட்டில் எவ்வாறு முன்னேறி செல்வது என்பதை விளக்கும் படமாகவும் கொண்டாடி மகிழ்கின்றனர். எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் படத்தில் சம்பந்தப்பட்ட சமூக மக்களே ஒற்றுமையை வலியுறுத்தும் படம் என்று கொண்டாடி மகிழ்வதை பார்க்கும்பொழுது எதை நோக்கி இக்கலை பயணத்தை தொடங்கியதாக திரு மாரி செல்வராஜ் கூறுகிறாரோ அதில் அவர் வலுவான முதல் அடியை மக்கள் எடுத்து வைக்க தூண்டியிருக்கிறார். திரு மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும்.